வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இந்திய நாட்டையே உலுக்கிக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துயர சம்பவம் கேரளாவில் நடந்தேறி இருக்கிறது. இந்த முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசுவதற்காக பூ உலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் அவர்கள் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், கேரளாவில் நடந்த அந்த நிலச்சரிவு, ரொம்ப மோசமான ஒரு நிலச்சரிவு, வந்திருக்கக்கூடிய செய்திகள்லாம் ஒவ்வொன்றுமே ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறதா நியூஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. 700க்கும் மேற்பட்டவர்கள் மாட்டிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேரோட நிலைமை என்னன்ற மாதிரி தெரியல அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு. மாநில பேரிடர் மீட்பு குழு, தேசிய பேரிடர் மீட்பு குழுன்னு சொல்லி எல்லாம் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்தது, அங்கே என்ன நடந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனை, இதை பற்றின விரிவாக கூடுதலான தகவலை பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு அந்த வயநாடு அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நடந்திருக்கு. அந்த பகுதியில் இப்படியான நிலச்சரிவு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. இது புதிய நிகழ்வு அல்ல. ஆனால் இன்றைக்கி நடந்திருக்கிறது ரொம்ப அந்த டிசாஸ்டருடைய ஃப்ரீக்வன்சி, அதனுடைய இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிறதுக்கு, ரொம்ப அதிகப்படியான பாதிப்பு, ரொம்ப அதிகப்படியான உயிர் இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. 2015 இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு உண்டுச்சு. அப்புறம் 2018. ஸோ தொடர்ச்சியாக ஒவ்வொரு மான்சூன் பீரியடில், மழை காலத்தில் இப்படியான நிலச்சரிவுகள் அதிகரித்து வருவதும் அதன் காரணமாக உயிரிழப்பு அதிகப்பட்டு வருவது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இந்த பர்டிகுலர் இப்போ நடந்திருக்கக்கூடிய இன்சிடெண்ட்டுக்கான பாதிப்பு அப்படிங்கும்போது, இப்போ முதல் கட்ட தகவல் அடிப்படையில் நமக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா, அதிகப்படியான மழைப்பொழிவு கிட்டத்தட்ட அந்த பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 280 மில்லிமீட்டர் அளவுக்கான மழைப்பதிவு அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு ஹெவி ரெயின் அப்படிங்கிறது அதிகமாக, அந்த மழையினுடைய தன்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. இரண்டாவது, அந்த பகுதியில் தொடர்ச்சியாக நடந்து வருகின்ற சூழல் மாற்றங்கள் அப்படிங்கிறது, டிஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதுவும் காஃபி பிளான்டேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியம். அப்போ அது சார்ந்து இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், இன்னைக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் இது குறித்தான சோமோட்டோ ஒரு வழக்கை பதிவு செய்திருக்காங்க. அதில் அவர் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, அந்த பகுதியில் அதிகமான மைனிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதுமே ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். எனவே அது குறித்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்காங்க. அப்போ தொடர்ச்சியாக அந்த பகுதியில் அதனுடைய அமைப்பு முறையை மாற்றி வந்தது அப்படிங்கிற அந்த ரீஜனல் ஃபேக்டராக ஒன்று இருக்கு. நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம தொடர்ச்சியாக அதை நம்ம மாற்றிட்டு இருக்கோம், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய இயல்புத்தன்மை இழந்துட்டு வருவது அப்படிங்கிறது இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர். மூன்றாவதாக மாறி இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச். இந்த 3 விதமான ஃபேக்டர்ஸ்னுடைய அடிப்படைகள் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய நிகழ்வு அப்படிங்கிற நிகழ்ந்திருக்கு. அப்போ இந்த என்ன பண்ணிருக்குன்னா, இந்த மேக்னிடியூடை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. இப்போ ஒரு எக்கோசிஸ்டம் இருக்கு, அதனோட இயல்பு தன்மை இருக்கு இல்லைங்களா, அந்த இயல்பு தன்மையை மாற்றி அமைச்சதுதான் இதுக்கான நேரடியான பிரச்சனை. என்ன அதனுடைய இயல்பு தன்மை? மேற்கு தொடர்ச்சி மலை என்பதுக்கான ஒரு இயல்பு தன்மை இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மண், அது சார்ந்து இருக்கக்கூடிய மரங்கள், அந்த பூர்வீகமாக சார்ந்திருக்கக்கூடிய இயல்பு தன்மை இருக்கு. நீங்கள் அந்த மரத்தை வெட்டிட்டீங்க அப்படின்னா அந்த மண்ணினுடைய தாங்கும் திறன், அதை பிடிச்சி வைக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது, அந்த மண் லூஸ் ஆயிடுது. இப்போ இமயமலை அப்படிங்கிறதுக்கான அமைப்பு முறைங்கிறது வேற, மேற்கு தொடர்ச்சியினுடைய அமைப்பு முறைங்கிறது வேற. மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இமயமலையை விட பல கோடி வருடங்கள் பழமையான ஒரு மலை. இன்னும் சொல்லப்போனால் இந்தியா அப்படிங்கிறது இந்த அமைப்பு முறை இப்படி இல்லாமல் அந்த எல்லா கண்டங்களும் ஒன்றா இருந்த ஒரு காலகட்டத்திலே உருவான ஒரு முக்கியமான மலை அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. அதனால பல கோடி வருடங்கள் ரொம்ப பழமையான மலை அப்படின்னு சொல்றோம். இது இங்க இருக்கக்கூடிய ராக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ராக்ஸ். இதற்கு மேலாக இருக்கக்கூடிய மணல், அது சார்ந்து இருக்கக்கூடிய தாவரங்கள் அப்படிங்கிறது அது பிடிச்சு வச்சிருக்கு. அப்போ அந்த ஒரு எக்கோசிஸ்டம் உருவாயிருக்கு. இப்போ இந்த மண்ணினுடைய இந்த இயல்பு தன்மை அப்படிங்கிறது, அந்த மண் மீது இருக்கக்கூடிய தாவரங்களை நீங்க மாற்றீங்க அப்படின்னா அதனுடைய இறுகுத்தன்மை விழுந்துருது. அப்ப அதுதான் லேண்ட் ஸ்லைடிங்க்கு காரணமா இருக்கு. அப்போ அப்படியே அடிச்சிருப்பது மணல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெள்ளத்துல தண்ணி இப்படி போகும், அந்த மாதிரி வேகமா போகுதுங்களா, அப்படியே கம்ப்ளீட்டா எரோடாகி வர்றது. அப்படி எரோடாகி போகிறதுல இது ஏன் நிகழ்வுது அப்படின்னா, அந்த மண்ணை வேரோடு பிடித்து தாங்கக்கூடிய இருக்கக்கூடிய மரங்கள் அங்கே இல்லை. கடுமையான அதனுடைய அந்த எக்கோசிஸ்டம் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம். புதுசாக நிறைய ரோடு நம்ம போட்டிருக்கோம், நிறைய கட்டுமானங்களை நம்ம கொண்டிருக்கோம், நிறைய பிளான்டேஷன் கொண்டிருக்கோம். இவை எல்லாத்தினுடைய சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு குமுலேட்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் இப்போது நடந்து. அதை ஒரு பொதுவான பிரச்சனை நீங்கள் குறிப்பிடுறீங்க. நீங்கள் சொல்ல அவ்வளோ பிரச்சனை அந்த ஒரு பகுதியில் நடந்திருக்கு, அது மாதிரி நடந்திருக்கா? ஆமாம். அந்த வயநாடு இந்த பகுதிங்கிறது தொடர்ச்சியான இந்த மாதிரி லேண்ட் ஸ்லைடிங் பார்த்துக்கக்கூடிய ஏரியா தான். இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான அந்த ஸ்டேட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி மட்டும்தான் நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ். ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் அந்த கேரளாவில் இந்த வயநாடு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஏரியா.
அதிகமான வந்துட்டு இன்னும் சொல்ல போனால் அது வந்து ஒரு காஃபி பிளான்டேஷனுக்கு பேர் போன உலகத்தரம் வாய்ந்த இருக்கக்கூடிய காஃபி பிளான்டேஷன்ஸ் வந்துட்டு அங்கே பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. அப்போ அதை நோக்கி அந்த பகுதியில் இருக்கிற மாற்றங்கள் இருக்குங்களா, அது பிரச்சனைக்குரியது. இந்த இதில் என்ன நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடும், இவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று 10 வருடங்களுக்கு முன்பாக நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு, கமிட்டி ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட்ட இடமாக இருக்க வேண்டும். நாம் தற்போது செய்யக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டே போனோம்னா பிரச்சனைகள் அதிகரிக்கும், இது அழிந்துவிடும், மக்களுக்கு இந்த மாதிரி ஆபத்துகள் உண்டாக்கும் அப்படிங்கிற 2 விதமான ரிப்போர்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கு. 2011 மாதவ் கேட்கில் அப்படிங்கிற அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டியினுடைய ஒரு ஹை லெவல் கமிட்டி ரிப்போர்ட் இருக்கு. 2013 கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ஒன்று இருக்கு, அவர்கள் கொடுத்த பரிந்துரை இருக்கு. அவங்க இந்த பர்டிகுலர் இந்த வயநாடை வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோனா டிக்ளேர் பண்ணு சொல்லியிருக்காங்க. 2 கமிட்டியோட ரிப்போர்ட்டுமே இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு கேரளா வந்து அப்போஸ் பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போஸ் பண்றாங்க. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் ரொம்ப சிம்பிள் தான். அதாவது என்னன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் நீங்க பாதுகாக்கணும், அந்த இயற்கை சூழலை பாதுகாப்பதன் மூலமாக தான் நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட். அது எப்படி பாதுகாக்கணும்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ப்ரொடெக்டட் ஜோன்ஸ் ஆல்ரெடி இருக்கும், நேச்சுரல் பார்க்ஸ் இருக்கும், சாங்சுரிஸ் இருக்குங்களா, இது ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கு. இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய இடங்கள்ல எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக இருக்கக்கூடிய ஏரியாவை கண்டறிந்து அவற்றை 3 ஜோனா பிரிக்கணும்னு சொன்னாங்க. Zone 1, Zone 2, Zone 3. எக்கோ சென்சிட்டிவ் Zone 1 வந்து ரொம்ப சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா அதை நீங்க ப்ரொடெக்ட் பண்ண, அப்போ அந்த ஏரியா மார்க் பண்றாங்க. அப்போ அதுல இருந்து ரெக்கமெண்டேஷன் என்ன சொன்னாங்கன்னா, வயநாடுல பொறுத்த வரைக்கும் 3 தாலுக்காவை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஒரு தாலுக்காவில் தான் இப்போ இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அவர்கள் எந்த தாலுக்காவை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்களோ அதான் அங்கதான் Zone 1ல குறிப்பிட்டது. அது வந்து Zone 1 கொண்டு வரணுங்கிறாங்க. Zone 1 அப்போ அவ்வளவு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணா, ஜோனுக்குள்ளான இந்த பகுதியை Zone 1ல கொண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நிலச்சரி Zone 1 வந்துச்சுன்னா அந்த இடத்துல மைனிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடாது, டனலிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணக்கூடாது, புதிதாக எந்த திட்டங்களையும் கொண்டு வருவதாக இருந்தாலும் சில திட்டங்களை மட்டும் தான் அனுமதிக்கலாம், பெரும்பாலான திட்டங்களை அனுமதிக்கப்படாத ஒரு பகுதியாக, ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக கொண்டு வர வேண்டும் என்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன் 2011 கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. அதனோட விளைவு என்ன ஆயிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த நிலச்சரிவுல வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ இது வந்து என்னன்னா, ஒரு குமுலேட்டிவ் எஃபெக்டாக தான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக அந்த மலை மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதலினுடைய பாதிப்பை தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். இப்போ இமயமலை வந்து எடுத்துக்கோம். இமயமலை வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஜோஷிமத் அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து அப்படியே அமுங்கிட்டு இருக்கு. அப்படியே பூமிக்குள்ள வந்து அதை அமைங்கிட்டே என்டையர் ஹிமாலயஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரெஜிலாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இமயமலையினுடைய கேரிங் கெப்பாசிட்டி, அதனுடைய தாங்கும் திறனை அது இழந்து விட்டதா, அதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் வந்துட்டு ஹைகோர்ட்ல வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்லையுமே ஃபைல் பண்ணிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் பண்ணி நீங்க வந்து ஹிமாலயஸோட கேரிங் கெப்பாசிட்டியை இப்போ ஆய்வுக்கு உட்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஊட்டியினுடைய கேரிங் கெப்பாசிட்டியை ஆய்வுக்கு உட்படுத்துங்கன்னு மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு வழக்குல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு கேரிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல, மனித சமூகத்தினால் எந்த அளவுக்கு இன்டர்ஃபியர் பண்ண முடியும்னு இருக்கீங்க. நம்மளோட இன்டர்வென்ஷன் வந்து அதிகமாச்சுன்னா அந்த தாக்குதல் வந்து நமக்கு இன்னும் 3 மடங்கு அதிகமாகும். ஏங்கல்ஸ் வந்து சொல்லிடுவார்ல, நீங்கள் இயற்கையை வென்று விட்டதாக நீங்கள் நம்பலாம், ஆனால் இயற்கை உங்களை நிச்சயம் வெற்றி கொள்ளும், அது திருப்பி தாக்கின்ற போது 3 மடங்கு அது அதிகமாக இருக்கும்னு சொன்னார். அதான் இங்க நடக்குது. அந்த விளைவு தான் அது. ஆமா, நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளால இதை கண்ட்ரோல் பண்ண முடியும், நாம நினைச்ச மாதிரி எப்படி வேணா மாற்றி அமைச்சிக்கலாம், நமக்கு தேவையான கட்டுமானங்களை கொண்டு வந்துக்கலாம், நமக்கு தேவையான ரோடு வசதி கொண்டு வந்துக்கலாம், நமக்கு தேவையான பிளான்டேஷன்ஸ் கொண்டு வந்துக்கலாம், நமக்கு தேவையான காடுகளை அழித்து விடலாம் நினைக்கிறோம். ஆனால் இயற்கை அதனுடைய தன்மையை இழக்கின்ற போது அது வேற ஒரு புதிய இயல்பை உருவாக்கின்றது. அதனுடைய பாதிப்பு என்னவா இருந்தா, அப்ப இயற்கையை தன்மை மாறுகின்ற போது அது அதனுடைய எதிர்வினை அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கு, பயங்கரமா இருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய உயிரிழப்பு அப்படிங்கிறது நிகழ்வு. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய இயல்பு தன்மையை நீங்கள் மாற்றினால் பாதிப்பு அதிகமாக இருக்கு. அப்போ இதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்போ 2018 அந்த நிலச்சரிவு வந்த போதுமே அதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு போலி நண்பர்கள் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டோம். அப்போ இந்த நிலச்சரிவு சார்ந்திருக்கக்கூடிய பகுதி இதெல்லாம் இந்த இடத்துல தான் புதுசாக வருதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்குமா கிடையாது, பண்ணியிருக்கோம். லேண்ட் ஸ்லைடிங்க்கு ஆல்ரெடி நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் ஆன் லேண்ட் ஸ்லைடிங் இருக்கு. எந்தெந்த பகுதியிலெல்லாம் லேண்ட் ஸ்லைடிங் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது கண்டறிந்து வச்சிருக்கோம். அங்கே என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறதுக்கான அதிகாரப்பூர்வமான கைட்லைன்ஸுமே இருக்கு. அதை மானிட்டர் பண்ண வேண்டிய அதிகாரிகள் யாருங்கிற அந்த அத்தாரிட்டியும் நம்ம வந்து கண்டெடுத்து வச்சிருக்கோம். அவர்கள் சொல்கிறார்கள் இப்படியான கட்டுமானங்கள் இங்கேதான் வரணும், இங்கேதான் இருக்கணுங்கிற வரையறையும் இருக்கு. அப்போ அதையே மீறி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, நமக்கு அறிவியல் ரீதியான இருக்கக்கூடிய நமக்கான தரவுகள் இருந்தும் நாம் செயல்படாமல் விட்டதனுடைய விளைவுதான் காரணம். ஆமா,
அதாவது அறிவியல் வந்து ஒரு விஷயம் சொல்லுது, இந்த இடத்துக்கு இவ்வளவுதான்ப்பா தாங்கும், இதுக்கு மேல தாங்காது, வேற போகாதீங்க, இந்த இதோட நிறுத்திக்குவோம், இதுக்கு மேல கெட்டாதீங்க அப்படின்னு சொல்லுது. அந்த அதை மீறி செயல்படுகின்ற போது இந்த பாதிப்பு இருக்கு. அப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் பகுதியில் அதை மட்டும் பாதுகாக்கலாம், அந்த இடத்துல மட்டும் இயற்கை எப்படி இருக்கோ அப்படியே அனுமதிக்கலாம், மற்ற இடங்களில் இயற்கை நம்ம எப்படி வேணா மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு இனி அந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி நகரலாமா, இல்லை அதுவும் பிரச்சனைக்குள்ளான விஷயமா? இல்ல அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஜோன் 1ல கம்ப்ளீட்டாக எதுவும் செய்யாதீங்க, விட்டுருங்க. ஜோன் 2ல குறைந்தபட்ச ஆக்டிவிட்டிஸ், ஜோன் 3ல இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு என்டையர் ஸ்டேட்ல வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் 75% பகுதிகளை இந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்து அவற்றை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் காட்கில் கமிட்டியினுடைய பரிந்துரை. அவங்க என்டையர் ரீஜனை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லலை, ஒரு 25% ரீஜன்ஸை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 75% இருக்கு இல்லைங்களா, அந்த 75% ப்ரொடெக்டட் ஜோன் ஆல்ரெடி வருது. அதை தவிர்த்து இருக்கக்கூடிய எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் இருக்கு இல்லைங்களா, அவற்றை முடிந்த அளவுக்கு அப்படியே பாதுகாக்க வேண்டும். மீதி இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்கள் ரோட்ஸ் கொண்டு வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்க்கு பிளான்டேஷன்ஸ் பண்ணுறது, இதை மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் இந்த அளவிலான இருக்கும் நிலப்பரப்பை பாதுகாத்து வர்றீங்கன்னு சொல்கிறாங்க. அதை வந்து நாம இன்னைக்கு ரெடி பண்றது இல்லை. அது வந்து என்ன, உங்களுக்கு அதுக்கான டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டாங்க. அந்த டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்றிய அரசாங்கத்தை வெளியிட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அவர்கள் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் வந்து கேட்குறாங்க. கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு பேனல் அமைக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் தராங்க, இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அங்கே உள்ள கட்சி ரீதியாக பயங்கரம் எதுக்குறாங்க. என்ன காரணம்னா, அங்கே ரப்பர் பிளான்டேஷன்ஸ், காஃபி பிளான்டேஷன்ஸ் அதிகம். இந்த முதலாளிகள் வந்து இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறதுனால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ கேரளா கவர்மெண்ட்டுக்கு இது பற்றின விஷயங்களை வந்து தெளிவாக அறிக்கையை கொடுத்துட்டாங்க. அதை அமல்படுத்தும் பொழுது, அது கிரவுண்டுக்கு போகும்பொழுது அந்த கட்சி சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது. கட்சியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் இடம்பெற்றிருக்காங்க. அந்த மக்கள் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களாக இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் சொல்ல மாதிரி இந்த தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கான முதலாளிகள், அவங்க வந்து இந்த மாதிரியான தொழிற்சாலை நம்ம ஆலையை மூடிடுவாங்க, உங்களுக்கு வேலையில் இருக்கும், அதனால எதிர்த்து நீங்கள் போராடணும் அப்படின்ற மாதிரி இது ஒன்றுக்கு ஒன்று சுற்றி ஒரு பிணைக்கப்பட்ட ஒரு விஷயமாவே மாறும்போது இப்போ மக்கள் என்னதான் பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி இல்லை, அது என்னன்னா, இப்போ சாதாரணப்பட்ட மக்கள் இப்போ இந்த தான் இறந்து போகிறாங்க. இப்போ மக்களுடைய வாழ்வியல் லைவ்லிஹுட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இங்கே இருக்க என்னன்னா, இந்த பிளான்டேஷன்ஸ் இது எல்லாமே அங்கே வந்து ஒரு முதலாளியும் சார்ந்திருக்கக்கூடிய முதலாளித்த வர்த்தகம் சார்ந்திருக்கக்கூடிய நடவடிக்கையாக தான் இருக்குது. இது ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வியல் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனையாக இல்லை. ரைட்டுங்களா? அப்போ என்னன்னா, அந்த மலை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் பழங்குடிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவர்களுடைய லைவ்லிஹுட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான முன்னேற்றமே இங்கே நடக்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஹைலி எக்ஸ்ப்ளாய்டட், அவங்க தான் அங்கே இப்போ பயங்கர சுரண்டப்படுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் தான் இருக்காங்க, அவங்க ஹைலி எக்ஸ்ப்ளாய்டட். கேரளாவில் பொறுத்த வரைக்கும் பழங்குடிகள் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. அதனால தான் அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க ஜானு தலைமையில் பழங்குடிகளின் தலைவராக இருந்தால் அவங்களுக்கு தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு. இதே வயநாட்டில் தான் அவங்களுடைய போராட்டமும் எடுக்கப்பட்டது. அவர்கள் எங்களுக்கான நிலம் கொடுங்க, எங்களுக்கான நிலத்தின் மீதான உரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போராடினாங்க. ஸோ பழங்குடிகளுக்கு அங்கே வந்து அவர்கள் தான் அந்த மண்ணினுடைய பூர்வீகமானவர்கள், அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் அங்கே வழங்கப்படுவதில்லை. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பிளைனில் இருக்கக்கூடிய பிளைன் ஏரியாஸில் இருந்தக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் டெவலப்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஒரு கேட்டகரி ஆஃப் குரூப்ஸ் தான் இவங்க மேலே வர்றாங்க. இவங்க இந்த வளத்தை வந்து கொள்ளையிடுறாங்க, அந்த பகுதியை மாற்றி அமைக்கிறாங்க, தங்களுக்கு தேவையான ரப்பர் பிளான்டேஷன்ஸ் அங்கே கொண்டு வராங்க, பெப்பர் பிளான்டேஷன்ஸ் அங்கே கொண்டு வராங்க, காஃபி பிளான்டேஷன் கொண்டு வராங்க, டீ பிளான்டேஷன்ஸ் கொண்டு வராங்க. இதன் மூலமாக அந்த அமைப்பு முறை மாற்றிவிட்டு இவர்கள் தங்கள் லாபத்துக்காக செய்கிறாங்க. அப்போ அதன் மூலமாக வந்துட்டு அதற்கு தேவையான கட்டுமானங்கள், அதற்கு தேவையான வசதிகள் கொண்டு பண்றாங்க. அப்போ இது என்னன்னா ஒரு சுயநல நோக்கோடு செய்யப்படுகின்ற ஒரு விஷயம். இது வந்து மக்கள் நலம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸோ பேசிக்கா அந்த பிரச்சனை நான் போடுவேன். இவர்கள் கட்சியை கண்ட்ரோல் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பொலிட்டிக்ஸ், அங்க இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் வந்து இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. அதன் அடிப்படையில் இருந்துதான் இவங்க என்ன சொல்றாங்க, இந்த தீர்வுகளை நோக்கி இப்படிதான் செய்யணும் அப்படின்னா இந்த மாற்றங்களை வராமல் தடுக்கின்ற வேலைகளுமே அவங்க தான் செய்யறாங்க. ரைட் சார். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை இப்போ வந்து ரொம்ப சீரியஸான பிரச்சனையா மாறுது. அதாவது சுற்றுச்சூழல் சிதைச்சி ஒரு வளர்ச்சியை காணணும் அப்படின்னு ஒரு சில முதலாளிகள் விரும்புகிறாங்க. அதுக்காக சில தொழிற்சாலை அமைக்கிறாங்க. அப்போ அந்த தொழிற்சாலை அமைக்கிற மூலமாக அங்கே சுற்றி இருக்கிற மக்கள், அந்த பகுதியில் அந்த பிரச்சனைக்குள்ளான அந்த நிலத்தை சுற்றி இருக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி அதன் காரணமாக உங்களோட எதிர்காலம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனையாக மாறும்போது அந்த ஆலை எங்கேருந்து அகற்றப்படுது, அந்த தொழிற்சாலை எங்கேருந்து அகற்றப்படுதுன்னு வைங்களேன். அப்போ அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க, ஒரு நெருக்கடி வருது. இது வந்து கேரளாவில் மட்டும் பார்க்காம ஏன்னா இந்தியாலையும் பார்க்கலாம். எல்லா மாநிலங்களும் நம்ம அண்மையில் எஸ்டலேட் பிரச்சனையை கூட பார்த்தோம். அந்த ஆலை மூடுறதுனால அங்கே இருக்க மக்களோட இது பாதிக்கப்படுது. மக்கள் ஒரு தரப்பே அந்த ஆலைக்கு ஆதரவான நபர்களாக மாற்றுறது. நீங்கள் சொல்கிற மாதிரியான அதில் அவங்க எவ்வளோ சுற்றுச்சூழல் சீரழிச்சிருக்காங்க, அதன் காரணமாக அப்போதைக்கு என்ன பிரச்சனை வரும், ஃபியூச்சரில் என்ன பிரச்சனை வரும், அது போன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. பட் இவங்க இதோட பிணைக்கப்பட்டிருக்க மாதிரி அந்த கருத்தை அவங்க மாற்றப்படுது. அப்படிங்கும்போது இது
எல்லா இந்திய தலைவியில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரச்சனை என்னதான் நிலைப்பாடு, எப்பதான் இதான் தீர்வு நோக்கி நகர்றது, எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அது? அதாவது என்னன்னா டெவலப்மெண்ட் வெர்சஸ் நேச்சர் அப்படிங்கிறது வந்து வளர்ச்சி அது சூழலுக்கு ஒரு முரண்பாடாக பார்க்கணும். சூழலை வந்துட்டு உள்வாங்கி கொண்டு சூழலை பாதுகாத்து கொண்டு நம்மளால வளர்ச்சி கொண்டு போக முடியும். அதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து பேசுறோம். இப்போ ஒரு நிலப்பரப்பில் சாதாரண பிளைன் லேண்ட்ல நீங்க செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது வேற, மலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் என்ன செய்ய முடியுங்கிறது. இப்போ ஸ்டெர்லைட் போன்ற விஷயங்கள் சொல்றீங்க. இப்போ ஸ்டெர்லைட் வந்து அப்போ மூடும்போது என்ன சொன்னாங்க, இது லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, இவங்க எல்லாம் என்ன ஆவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கிறாங்க. இப்போ ஏறத்தாழ அந்த ஆலை செயல்படாமல் இருக்கும் 5 வருஷத்துக்கு மேல இருக்கு. இவ்வளவு பேர் வேலை இழந்து போயிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக நடக்கல. மக்களுக்கு இயல்பாக வேற ஆல்டர்னேட்டிவ்ஸ் கிடைச்சது, அந்த பகுதி மக்கள் நல்லபடியாக தான் இருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனைக்குமே. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேறுபாடு என்னன்னா, ஒரு மலை சார்ந்து இருக்கக்கூடிய பிரதேசத்துல நீங்க என்ன மாதிரி திட்டத்தை முன்னெடுக்கிறீங்கன்னு, நிலப்பரப்பு சார்ந்திருக்கக்கூடிய இடத்துல முன்னெடுக்கும் போது அதுங்கேயுமே வந்து சூழலை கணக்கில் கொள்ள வேண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் மலை சார்ந்திருக்க அது இன்னும் ரொம்ப சேலஞ்சிங்கானது. ஏன்னா அதனோட எக்கோசிஸ்டம் இன்னும் ரொம்ப இதாக இருக்கணும். இங்க இருக்கிறத விட இங்க வந்து பாதிப்புகள் உங்களுக்கு வந்து அதிகமானால் அதனுடைய பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும். அப்ப அந்த எக்கோசிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இந்த பகுதியில இங்க வந்து ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னா அதோட சரௌண்டிங் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய மண் வளத்தை, நீர் வளத்தை வந்துட்டு காற்றை வந்து நீங்க மாசுபடுத்தக்கூடியங்க. ஆனால் அங்க நடக்கிறது இருக்குங்களா, அது வந்து ஒரு எக்கோசிஸ்டத்தை நீங்க கொலாப்ஸ் பண்றீங்க, கம்ப்ளீட்டா அதை வந்து மாற்றி அமைக்கிறீங்க. ஸோ அங்கு சிக்கல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. அப்போ இதை வந்து என்ன அறிவியல் ரீதியாக நீங்க வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வளர்ச்சி நமக்கு நிச்சயமாக தேவை, மாற்று கருத்தே இல்லை. இந்த வளர்ச்சியை எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கும்போது எந்த பகுதியில திட்டங்களை என்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வரலாங்க இருக்க குறைஞ்சபட்சமான ஒரு ஆய்வு வேணும் இல்லையா? அந்த ஆய்வு தான் நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி கமிட்டியோட ரிப்போர்ட், கஸ்தூரிரங்கன் கமிட்டி. அவங்க வந்து ஆய்வு அடிப்படையாக தான் சொல்றாங்க, இந்த இடத்துல மட்டும் நீங்க செயல்படுங்க. அதான் சார், ஆய்வு தெளிவா இருக்கு. ஆய்வும் அரசுக்கு பரிந்துரைக்கப்படுது. அரசு வந்து இந்த விஷயத்துல சரியா பின்பற்றப்பட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அரசும் இன்டலெக்சுவலான அரசு தான். அதே மாதிரி தொழிற்சாலை நிறுவனங்கள், அந்த தொழிற்சாலை நிறுவனங்களும் இந்த மாதிரியான இன்டலெக்சுவல்ஸை வச்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லா ஸ்டேட்ஸும் திரும்ப ரிப்பீட்டடாக நடந்துட்டே இருக்கு. எங்க தப்பு நடக்குதுன்றதான் கேட்குறேன். அது வந்து என்னன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நோக்கம், லாபங்கிற நோக்கத்துல மட்டும் எங்கக்கூடிய அந்த கேபிட்டலிஸ்டிக் சிஸ்டம் இருக்குங்களா, அதுதான் அடிப்படையான பிரச்சனை. இந்த கேபிட்டலிசம் பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் மூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு ஆய்வர், அவர் என்ன சொல்றாருன்னா, கேபிட்டலிசம் அப்படிங்கிறது பெர்பச்சுவல் குரோத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடியதுங்குவாரு. அதாவது என்னைக்குமே அது வந்து வளர்ந்துகிட்டே இருக்கணும், என்னைக்குமே அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த கேபிட்டலிஸ்ட் சமூகம்ங்கிறது இயங்கும். அப்ப இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படிங்கிறது, இந்த மார்க்கெட் எக்கனாமி, சந்தை பொருளாதாரம் பேசுறீங்களா, இந்த சந்தை பொருளாதாரத்தினுடைய தாரக மந்திரம் என்பது என்னன்னா, உற்பத்தியை தொடர்ந்து மேற்கொண்டுகிட்டே இருங்க, நீ செஞ்சுக்கிட்டே இருங்க, வேற வழியே இல்லை, உற்பத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க அதுக்கான இயற்கை வளங்களை வந்துட்டு கொள்ளையிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப அது வந்து நான் ஸ்டாப்பா வந்து போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நிக்குது இல்ல, பிரச்சனை வரும்போது ஒரு பேசுபட பொருளா மாறுது. அப்ப அது ஒரு சிக்கலா மாறாது. இப்போ இந்த சிக்கல் இருக்குல்ல, இப்ப இதில் உணர்ந்து கொண்டு இந்த உற்பத்தி முறையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நிக்கணும். அவர்களாம் அது தீர்வை நோக்கி வச்சாங்கன்னா வரும். ஆனா வைக்கிறது இல்லைங்கதான் பிரச்சனை. இப்ப இதுதான் நம்ம சந்திக்கிற முதல் இடர்பாரான்னு கேட்டாங்கல்ல. இது எப்ப இந்த தீர்வு வந்து எப்பவுமே ஒரு என்னைக்கு வந்து ஒரு முடிவு போய் வரும் அப்படின்னா, நம்ம கைமீறி போனதுக்கு அப்புறமா தான். இனிமேல நம்ம இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியாது, ஏன்னா இயற்கை அந்த அளவுக்கு மாறிடுச்சு, நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு மக்கள் போராடுகின்ற வருங்களா, அப்பதான் அது நிற்கும். இப்போ இந்த சம்பவம் நினைச்சிங்களா, இது வந்து ஒரு 2 மாசமோ 3 மாசமோ பேசுவாங்க, அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு அவங்க இருப்பாங்க. இதன் மூலமாக இப்போ என்டையர் கேரளாவில் வந்து இனிமேல் குவாரியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு நிறுத்த போறது கிடையாது. ஆனா மக்கள் அந்த கோரிக்கை வைக்கணும், அதை நோக்கி நகர்வதன் மூலமாக தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். அது இல்லாத வரைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா இது கண்டினியூ ஆக தான் செய்யும். ஸோ இது வந்து ஒரு தற்காலிகமாக வந்து ஒரு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாமே உடைய, நிச்சயமாக வரும். ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜி அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு அந்த கேபிட்டலிஸ்டிக் ஐடியாலஜி தான். அவங்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி, இதுதான் உற்பத்தி முறைன்னு முடிவு பண்றாங்க. அந்த உற்பத்தி முறைக்கு இதெல்லாம் சுரண்ட வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த மெக்கானிசம் தான் வேலை செய்யுது. அப்ப அந்த மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் இது நிற்க போறது இல்லை. இது எப்போ நிற்கும் அப்படின்னா, பெரும்பாலான மக்கள் வந்து அவர்கள் வந்து இதுக்கு எதிரான போராடணும். என்ன போராடணும், ஏன் இயற்கை இப்படியே தான் இருக்கணும், என்னோட சுற்றுச்சூழலை நீ வந்து மாற்றக்கூடாது, இது வந்து இந்த உற்பத்தி முறை என்பது தவறு, இது நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை என்னைக்கு வலுக்குதோ அன்னைக்கு தான் நிறுத்தும். அப்படி கோரிக்கை வச்சிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்படுது, இது இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும், எப்போ உங்களோட வாழ்க்கை தரம் மேம்படப்படும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நோக்கி, இப்போ நீங்கள் எப்படி அந்த மாதிரி கார் வாங்க போறீங்க, நீங்கள் எப்படி வீடு வாங்க போறீங்க, நீங்கள் எப்படி உங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த போறீங்க, இப்படியே காட்டிலே மறைய போறீங்க, இப்படி ஒரு விஷயத்தை முன் வச்சு அவங்களோட சிந்தனையை தப்புன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு போதிக்கப்படுது. இந்த பிரச்சனை எப்படி அட்ரஸ் பண்றது? அதாவது இந்தியாவிலே முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைஞ்ச இடம்ங்கிறது கேரளா தான்.
இல்லைங்களா? அப்போ அந்த பகுதியில் அவங்களுக்கு கேட்க வேண்டியதுன்னா தனி சொத்துரிமை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்கும் அப்படிங்கிறதா மார்க்சியத்தினுடைய ஒரு அடிப்படையான விஷயம். ஸோ அப்போ மார்க்சியம் வந்து உங்களுக்கு என்ன சொன்னால், எல்லாருக்கும் வந்து வேலையை கொடுக்க முடியும், எல்லாருக்கும் சமமான உணவு கொடுக்க முடியும், எல்லாருக்கும் ஒரு ஷெல்டர் வந்து கொடுக்க முடியும், தனி சொத்துரிமையை ஒழித்து விட்டால் அது சாத்தியம் அப்படிங்கிறதான். அப்போ அதை நோக்கி நகர்வதற்கு என்னங்கிறதான. அப்போ அதை நோக்கி நமக்கு அந்த லாஸ்ட் வெற்றி நமக்கு உடனே கிடைக்காது. ஆனால் என்னன்னா கோஆபரேட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடக்ஷன் நோக்கி நகரலாம், இல்லைங்களா? ஒரு ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடக்ஷன் நோக்கி நம்ம வந்து நகரலாம். அப்போ அதற்கான சாத்தியக்கூறு என்ன இருக்குங்கிறது அதுக்கான விடை. நீங்கள் வந்து இந்த இடத்துல உனக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறது திருப்பி தனியார் முதலாளிகள் வந்து அதிகரிச்சுட்டு போகலாம், அவங்களுக்கான இது அதிகமாக கிடைக்கலாம். இந்த நாட்டில் வந்து அதானி அம்பானிக்கு வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருவாய் சேர்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டாங்க. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த முறை அப்படிங்கிறது ஒரு சமசீரற்ற முறை. இது இன்இக்வாலிட்டி தான் வந்து அதிகப்படுத்துது. அப்போ என்னன்னா ஒரு பக்கத்தை அவன் மட்டும் தான் வளர்ந்துட்டு போறான், உனக்கு ஆபத்து இருக்கு. சமசீராக வளர வேண்டும் அப்படின்னா இந்த உற்பத்தி முறை அப்படிங்கிறது தவறு தான். அது சமசீர் வளர்ச்சியில உங்களுக்கும் இங்கே வேலை கிடைக்கும், எனக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு உணவு கிடைக்கும், எனக்கு உணவு கிடைக்கும். அப்போ அந்த வளர்ச்சியை நோக்கி அந்த சிஸ்டத்தை நோக்கி எப்படி போகணுங்கிறத நம்ம யோசிக்கணும். சார், ஒரு சரியான பார்வை நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. எந்த பொருளாதார முறையை நோக்கி நகரணுங்கிறத நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ உலகம் ஃபுல்லாகவே வந்து ஒரு வலதுசாரி சிந்தனை நோக்கி இப்போ நீங்கள் சொல்றதுக்கு எதிரான கருத்துக்கள் தான் சரி அப்படின்ற மாதிரி நோக்கி போயிட்டு இருக்கு. அதோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய தான் இந்தியா அப்படிங்கிறதும், இதோடு சேர்ந்து பயணிக்கிறதும் கேரளா போன்ற மாநிலமும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இந்த விஷயங்கள்லாம் நம்ம எப்படி பேசி வந்து நம்ம இதில் வந்து ஒரு ரிலீஃப் பெற்று நம்ம சரியான பாதையை நோக்கி எப்படி நகர முடியும்? இல்லை, அதாவது என்னன்னா இப்போ ரைட் விங் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு உலக எழுச்சி பண்ணு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் நடந்த எலெக்ஷன் வந்து பிரான்ஸ் வந்துட்டு மாற்று காமிச்சிருக்காங்க. லாட்டின் அமெரிக்காவில் சில நாடுகளில் வந்துட்டு லெஃப்ட் விங் ஃபோர்ஸஸ் வந்து எமர்ஜ் ஆகிறாங்க. இப்போ நடந்து வருகின்ற சூழல் நெருக்கடி இருக்குங்களா, வந்துட்டு இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் போன்ற விஷயங்கள், இந்த நெருக்கடி மூலதனத்துக்கும் இயற்கையான முரண்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு உச்சபட்ச நிலைமையில இருக்கு. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தை வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு கூட இந்த முரண்பாட்டில் நம்ம என்ன எப்படி செயல்படுகின்றோம் பொறுத்து தான் அடுத்த ஜெனரேஷன் எப்படி வாழப்போகுதுங்கிறது. அந்த ஒரு நெட் பாட்டில் இடத்துல வந்து நம்ம கரெக்டாக இருக்கோம். அந்த கரெக்டான ஒரு நெருக்கடி நிலையில நம்ம வந்து இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸஸை எடுத்து செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ சூழலியல் பாரிவோடு இருக்கக்கூடிய இடதுசாரி தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்காங்களா, அவங்க ஐரோப்பியில் இன்னைக்கு வலுப்பெற்று வராங்க. அந்த பார்ட்டிஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்து வளர்ந்துட்டு வராங்க. கிரீன் பார்ட்டிஸ் வந்து அங்கே இது பண்ணிருக்காங்க. போன எலெக்ஷனில் வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் விவாத பொருளாக இருந்துச்சு. ட்ரம்ப் வந்து அது மறுத்தாரு. பைடன் வந்துட்டு கிளைமேட் சேஞ்சுக்கான செயல்பாட்டுக்கான ஆதரவாக வந்து பேசினார். ஸோ லாட்டின் அமெரிக்க கண்ட்ரீஸ்ல வந்து இருக்கு. அப்போ உலகமே இந்த தத்துவார்த்த ரீதியாக இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக விவாதிக்கப்பட்டு பேசப்பட்டுக்கிற ஒரு பொருளாக இருக்கு. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் நாம என்ன நிலைப்பாடு எடுக்கிறோம் அப்படிங்கிறதா. இப்போ இருக்கக்கூடிய பிசினஸ் ஆஸ் இட் இஸ் டுடே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அடுத்த வந்து ஒரு 50 வருடங்கள்ல வந்துட்டு நிலைமை இன்னும் மோசமாகும். அது முற்றழிவுல போய் முடியும், எக்ஸ்டிங்ஷன் நோக்கி தான் போய் முடியும். அப்ப அதை தடுக்க வேண்டிய ஒரு வேலை திட்டம் யாருக்கிட்ட இருக்கணும், யார் செய்யணும் அப்படின்னா இடதுசாரி தன்மை இருக்கக்கூடிய கிரீன் பாலிடிக்ஸை வந்து உள்வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களால் தான் அது வந்து முடியும். ஆல்டர்னேட்டிவ் வந்து அவங்க தான் பேச முடியும். ஸோ அப்போ அந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த அரசியலை முன்னெடுத்து இந்த உற்பத்தி முறையை நாம் ஒழித்தால் மட்டும்தான் இந்த பூமியில் உயிர் வாழ முடியும். ஏன் அப்படின்னா இப்போ நாம இது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இருக்குன்னா பயோஸ்பியர் கொலாப்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க பேசக்கூடிய உயிர்கோளத்தினுடைய இயற்கை அமைப்பு முறை கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதை நோக்கி நம்ம நகர்த்திட்டு இருக்கோம். அதை நோக்கி நம்ம நகர்த்துகின்ற வேலை யார் செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் எக்கனாமி சார்ந்திருக்கூடிய இந்த சிந்தனைவாதிகள், இந்த ரைட் விங் ஃபோர்ஸாக செஞ்சுட்டு இருக்காங்க. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரைட் விங் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரைட் விங் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, யூரோப்பில் இருக்கக்கூடிய ரைட் விங் ஃபோர்ஸ், இவங்க எல்லாருமே முதலாளித்துவாதிகளாக தான் இருக்காங்க. இவங்க எல்லாமே மோனோபொலி சிஸ்டத்தை பற்றி பேசுறாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு தனி உடைமை பற்றி பேசிட்டு இருக்காங்க. மோனோபொலி மூலமாக ஒரு சில கம்பெனிஸ் மட்டுமே, ஒரு சில குடும்பங்கள் மட்டுமே எல்லா விதமான அதிகாரங்களையும் கட்டுக்குலைக்கக்கூடியதை பற்றி தான் பேசுறாங்க. இது வந்து ரைட் விங் ஃபோர்ஸினுடைய அஜெண்டாவாக இருக்கு. அப்போ இதற்கு எதிர்நிலையிலிருந்து பார்க்கும்போது இந்த பூமி என்பது எல்லாருக்கும் சொந்தமானது, அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானது, அந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தன்மையை பேசக்கூடியது. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா பேசும்போது வந்து இடதுசாரி தன்மையில் இருக்கக்கூடியவங்க கிரீன் பாலிடிக்ஸை உள்வாங்கி கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்போ இந்த பாலிடிக்ஸை வந்து முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். பல இடத்துல அது வெற்றி பெற்று இருக்கிறது. இது முன்னெடுப்பதன் மூலமாக தான் நமக்கு தீர்வு கிடைக்கும். ரைட் விங் ஃபோர்ஸ் வந்து இதுல இருந்து வெற்றி பெறாங்க அப்படின்னா அது முற்றழிவுல போய் முடியும். அப்ப அதை நோக்கி நாம நகர போகிறோமா இல்ல தடுத்து நிறுத்த போறோமா அப்படிங்கிறது நம்ம மனசாட்சிட்டு நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனைக்கான தற்காலிக தீர்வை விட்டுட்டு நிரந்தர தீர்வு எது அப்படிங்கிறத வழிகாட்டியிருக்கீங்க. அதை நோக்கி நம்மளோட இந்திய அரசியல், மாநில அரசியல்லாம் நகரப்போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய காலகட்டத்தில் பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.